எங்கள் தலைவர் விஜயினுடைய விஸ்வரூபம் திமுகவை திணற வைக்கிறது, தெற்கு முக்காட வைக்கிறது, திண்டாட வைக்கிறது. அசில் பவர் இருக்கு அவங்களுக்கு, மணி பவர் இருக்கு அவங்களுக்கு. ஒரு கூட்டத்தை தக்க வைக்க முடியலையே. மஷில் பவர், ஆனால் அவங்களோட விஷில் பவர் இருக்கும். ஆமாம் ஆமாம். அது ஆவேக்காவுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் தான் உண்மையான கூட்டம். அந்த கூட்டம் தான் வாக்கா மாறுங்கிறீங்க. அதுதான் அளவுகோல். ஓ, இது ஒரு இதுக்கு ஈடு கொடுக்க தமிழ்நாட்டில் வேற கட்சி இல்லை. அவர் நிரூபிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு முறையாவது வரட்டும், ஜெயிச்சு காமிக்கட்டும், வாக்கு சதவீதத்தை காமித்த பிறகு நான் உனக்கு எனக்கு தான் போட்டின்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. நீங்களா 20% 25%, 30%, 40% சொல்லிட்டு ஏன் பயப்படுறேன்? ஊடக தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை திமுக தன் வசம் வைத்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இருக்கட்டும், இது தாவேக்க தரப்பிலிருந்து போய் பேட்டி கொடுங்க, தனி பேட்டியோ அல்லது விவாதத்திலே கலந்துக்கிறீங்கன்னா, உங்கள்கிட்ட அந்த செய்தி இருக்கின்ற பொழுது, உங்கள் கொள்கை கோட்பாடுகள் பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது நீங்க அதை கண்டு ஏன் அஞ்சணும்? கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நாங்க யாரும் அஞ்சுறது இல்லை. அப்படி நம்பிக்கை இருக்கிறவர் முதல் கூட்டத்தில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களோடு கூட்டணி வைத்தால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம நோக்கி வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தானே சொன்னாரு. ஏன் வரலன்னு கேட்குறேன். இதுக்கு பேர் தான் அரசியலுங்க. ஸ்டாலின் அண்ணனை பார்த்து அடுக்கு மீது அடாது, இது நடக்கும், இது நடக்காதது, நன்றுது தீதுது, மறவிது மருளிது, இருளிது வெளிச்சமிது என்று ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு கடமை செய்வதற்கு முற்றிலும் தகுதியற்றவனாக தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் நாளைக்கு இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படியா? ஆமாம். திமுக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு இருப்பாங்க என்பது உத்தரவாதம் இல்லை. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி கட்சி பணிகள்லாம் போயிட்டு இருக்குது? என்ன வேகமாக போயிட்டுருக்கு. சரி, நாளைக்கு தென்காசிக்கு போகணும். பொதுக்கூட்டமா? ஆமாம். சரி, நாளை மறுநாள் கடைநல்லூர் போனோம். தொடர்ந்து தாவேக்காவில் பொதுக்கூட்டங்கள், மக்கள் சந்திப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆக்டிவாக தான் இருக்கிறீங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுக தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டே போகிற மாதிரி தெரியுது. தேமுதிக முதல் முறையாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு. தாவேக்கா எப்படி பார்க்குது? எங்கள் தலைவர் விஜயினுடைய விஸ்வரூபம் திமுகவை திணற வைக்கிறது, தெற்கு முக்காட வைக்கிறது, திண்டாட வைக்கிறது. ஏற்கனவே வலிமையான கூட்டணியில் இருப்பதாக சொல்லுவது அவர்கள்தான். ஆமாம். இந்திய தேசிய காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், வேற சின்னஞ்சிறிய தமீமன் அன்சாரி கட்சி, ஜவஹர்லா கட்சி, மதிமுக மறந்துட்டீங்க உங்க கட்சி, மதிமுக, தமீமன் அன்சாரிக்க கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, நிறைய கட்சி வச்சிருக்கிற பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி அவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது ஏன் போய் பிரேமலதா விஜயகாந்த் உங்க வசந்த மாளிகைக்கு வரவழைத்தீர்கள்? என்ன காரணம்? இல்லை, திமுக விரும்பி தேமுதிக அழைச்சாங்க அப்படின்னு சொல்றீங்களா? திமுக விரும்பி சேர்க்கல, அந்த அம்மாவுக்கு வேற வழி இல்லை. அப்போ நீங்கள் திமுக குறை சொல்ல முடியாதுல்ல? ஆமாம், திமுக குறை சொல்லலை. சரி, ஆனால் திமுக ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது சாட்சி. அதனால இவங்க யார் வந்தாலும் நம்மோடு இணைத்துக்கொள்ள, கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் மேலும் வலுவடைஞ்சிட்டோம், தேமுதிக வந்ததுனால எங்கள் பலம் கூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. தேமுதிக வந்ததுனால திமுக அணி பலம் கூடியிருதா? இல்லை, தேமுகவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குன்னு அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தேமுதிக என்கிற கட்சிக்கு இருக்கிறதா? 1% கீழே தான் வாக்குப்பதிவு. சரி, விருதுநகர் தொகுதியில் நின்று மாணிக்க தாகூருக்கு பெரிய நெருக்கடி கொடுத்தார் விஜயபிரபாகர். அது அதிமுக செய்த சாதனை.
அது அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கேடி ராஜேந்திர பாலாஜி ஃபீல்டு ஒர்க்கு. ஆமாம். அப்படின்னா கூட பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவோட சேர்ந்திருக்கணும். இல்லை, ஏற்கனவே அந்த கூட்டணியில் அவங்க சேர்ந்திருக்கணும். இதில் என்னன்னா, திமுகவா தேமுதிகவா என்பதை விட அதிமுக அதல பாதாளத்தில் விழுந்து விட்டது. இது எப்படி சொல்கிறீங்க? அதிமுக இதுக்கு ஏன் அதல பாதாளத்தில் விழுது? ஏன்னா அதிமுகவில் நியாயமாக இருக்க வேண்டியவங்க பிரேமலதா. அவங்க இப்போ அதிமுகவை கைகழுவி விட்டு திமுகவுக்கு வந்திருப்பதன் மூலம் அந்த மெகா கூட்டணி அமைப்போம் என்கிற அமித்ஷாவினுடைய ஆரவாரமான பேச்சும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய நம்பிக்கையும் தகர்ந்ததுன்னு சொல்றீங்கன்னா, இன்னொரு புறம் நீங்கள் தான் சொல்கிறீங்க 1% கூட இருக்கான்னு தெரியல, அதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியால் அப்படி என்ன பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட முடிய போது அதிமுக அதனால் அதெல்லாம் பாலத்துக்கு போக போகுது. நாங்கள் இல்லை ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, தேமுதிகவும் இருக்கு, பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்க. சரி, யாரு? பிரேமலதா. ஆமாம், எல்லாருக்கும் ஈடு கொடுத்து பேசுவாங்க, பதில் சொல்லுவாங்க. ஆமாம், பிரச்சாரம் செய்கிற வல்லமையெல்லாம் அவங்களுக்கு உண்டு. அதனால அது போச்சு. இப்போ அதிமுக இப்போ பிரச்சாரம் பண்ணது ஆள் இல்லை. ஸோ இது இப்போ நீங்கள் தேமுதிக மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ திமுக நீங்கள் ஏதாவது என்ன நினைக்கிறீங்க? என்ன உறுதிமொழிகள் கொடுத்து இந்த அணிக்கு அவங்க வரவழைக்க? ராஜ்யசபா கொடுத்துறேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க எடப்பாடி மேலே குறை காணுவது அதுதான். சொல்லிட்டு தரலேன்னு. இப்போ அண்ணன் ஸ்டாலின் கொடுத்துருப்பார். அவங்களுக்கு அதுதான் வேணும், அவங்க அதை விரும்புகிறாங்க. அது இருந்தால் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஒரு அந்த மத்திய மந்திரி சபை அப்படி இப்படின்னா சில சின்ன கனவுகள் இருக்கும். சரி, அது ஒரு சேவை தான். அவங்க கேட்குறதும் சரி தான், இவர் கொடுக்கறது ஒத்துக்கிட்டதும் சரி தான். என்ன நடக்குன்னு தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ரிசல்ட்டை வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க விஜய் விஸ்வரூபம் எடுத்திருக்கனால திமுக வந்து ஒரு திண்டாட்டமான ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்களும் பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் அவர் வந்து அந்த இதை ஃப்ரேம் பண்ணுறாரு, கொண்டு வந்துட்டாரு. மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக களத்திலே இல்லை. ஒரு இத்தனை ஆண்டு காலம் வந்து அரசியலுங்கிறது அப்படி தானே இருந்திருக்குது. கடந்த 40-50 ஆண்டுகளாக இருந்து அதை உடைக்க முடியாதுங்கிற இது தமிழ்நாட்டில் இருந்த நம்பிக்கை. சரி, அந்த நம்பிக்கை தகர்த்த தலைவன் பேர் விஜய். ஆனால் அவர் மேலே நிறைய விமர்சனம் வந்துக்கிட்டே தானே இருக்குது. வரத்தான் செய்யும். அவராக தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்கிறாரு. உண்மையான நிலவரம் அவர் இல்லை. இன்னமும் வாக்குகளை நிரூபிக்காத ஒருத்தர் வந்து களத்தில் நீ நான் தான் சொல்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை. அவர் நிரூபிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு முறையாவது வரட்டும், ஜெயிச்சு காமிக்கட்டும். வாக்கு சதவீதத்தை காமித்த பிறகு நீ நான் உனக்கு எனக்கு தான் போட்டின்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. நீங்களா 20%, 25%, 30%, 40% சொல்லிட்டு ஏன் பயப்படுற? அப்படின்னா ஏன் 5000 ரூபா கொடுக்குற? அது மத்திய அரசு ஒரு நெருக்கடி கொடுத்துருமோன்னு ஒரு பயம். வழக்கு போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மகளிர் தொகையை நிறுத்துறதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க. அதனால் கொடுக்குறோம். மகளிர் தொகை எப்படி நிறுத்த முடியும்? மகளிர் உரிமை தொகை அரசு அறிவித்திருக்கிற திட்டத்தை மத்திய அரசு எப்படிங்க நிறுத்தும்? ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டத்தை எப்படி நிறுத்தும்? இது என்ன தேர்தல் காரணத்தை சொல்லி நிறுத்திடுவாங்க. அதனால நான் முந்தி கொடுக்குறோம். தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற வேலை நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ சென்னையில் இருந்து மாமல்லபுரத்திற்கு சாலை விரிவாக்க பணி ஏற்கனவே இப்போ நிதி ஒதுக்கீடு செய்து வேலைகள் நடந்துட்டு இருக்குமான அந்த திட்டத்தை நிறுத்த முடியாது. தடை கிடையாது. புதுசாக எதையும் அறிவிக்க முடியாது. இல்லை, புதுசாக அறிவிக்க முடியாது. இது பணமாக நேரடியாக போகுது இல்லை. அதனால இது ஒரு காரணமாக காண்பித்து அவர் நிறுத்துறதுக்கான முயற்சி. அதனால அதில் வந்து அலர்ட் ஆகி ஸ்டாலின் வந்து அது மிகப்பெரிய, அதாவது வாலிபர்கள் கூட்டம் தான் தளபதி விஜய்க்கு வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறார்கள் என்று பேசப்பட்ட நிலையில பெண்கள் கூட்டமும் விஜய்க்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவங்க 5000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வைத்ததற்கு பிறகு அது என்னைக்கு வைக்கிறாங்கன்னா எங்கள் தலைவர் சேலத்துக்கு போற அன்னைக்கு வைக்கிறாங்க.
ஒரு செய்தியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சேலத்துல விஜய் என்ன பேசுறாரோ அந்த பேச்சு எடுபடக்கூடாது, டைவர்ட் பண்றது, திசை திருப்பி பார்க்குறாங்க. இது யாரும் பார்க்கப்படாது, கேட்கப்படாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உண்மையே சொல்லிடுறேன், எல்லா அச்சு ஊடகங்களையும், காட்சி ஊடகங்களையும், வலைத்தளங்களையும் வளைத்து போட்டு விட்டார்கள். ஏன்னா காட்சி ஊடகங்களில் தாவேக்காவை இவங்க வாக்கு நிரூபிச்சிருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விதான், அதையே கேட்குறாங்க. ஆமா, வாக்கு நிரூபிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கொள்கையே இல்லையே உங்களுக்கு. 2 வயசு குழந்தை 75 வயசு கட்சியை எப்படி மோத முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. இது உண்மை. இப்போ இந்த நெறியாளர்னு ஒருத்தன் இருக்கான்ல, இந்த காட்சி ஊடகத்தில் டிபேட், ஆமா, நிறைய கிடையாது அவங்களுக்கு. அவங்க இப்படிலாம் வெளில போயிட்டாங்க. இல்லை அது எப்படி சார் நம்ம ஒட்டுமொத்த இல்லை வெளில போயிட்டாங்க. தாவேக்காவை எப்படியாவது மட்டம் தட்டி டேமேஜ் பண்ணணும்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. அதை அழகாக செய்யவும் செய்கிறாங்க. அவங்களே ஒரு அதிமுக காரனை உட்கார வச்சு, இப்போ யார் அதிமுகன்னு தீர்மானிக்கிறது எடப்பாடி பழனிசாமி கிடையாது, குணசேகரன். இல்லை நம்ம தனிப்பட்ட ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவில் இருந்து இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி தொடர்பாளர்கள் ஊடகங்களில் வந்து கலந்துக்கிறதுக்கான தயாராக இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஆதரவு நிலைப்பாடு யார் எடுக்கிறாங்களோ அவங்கள அதிமுக வந்து இப்போ வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற ஒரு தொலைக்காட்சி ஊடகம் ஒரு பிறை பல கண்ட கட்சியில் இருந்து ஒரு ஆளை விவாதத்திற்கு அழைப்பதுங்கிறது ஆரோக்கியமான போக்கு. அது இன்னைக்கு அப்படியே தகர்ந்து தரைமட்டமாகி எவனையாவது ஒரு தினம் அந்த ஃபோரத்தில் உட்கார வச்சிடறாங்க. நான் சொல்கிறேன், அதிமுக வந்து தயாராக இல்லை டிபேட்ல வர்றதுக்கு. அவங்க வந்து அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் வருவதற்கு ஒரு தயக்கம் ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு இடத்துல அவங்க வந்து நெருக்கடி, அது பிரதிநிதித்துவம் படுத்தாமல் இருக்க முடியாது. ஸோ அப்போ யார் பண்ணுறதுன்னு சொல்லி அதிமுக இதில் விவாதத்துக்கு வர தயார் இல்லைன்னாவது சொல்லிட்டு நடத்துங்க. இப்போ நீங்கள் ஒரு டம்மியான ஆளை கொண்டு வந்து வச்சு அவனை அடிக்கிறீங்கன்னு சொல்ல வரீங்க. நான் என்ன சொல்கிறேன், என்ன உட்கார வச்சு, எனக்கு ஒரு 39 ஆண்டு கால அனுபவம் இருக்குங்க. நிச்சயமா. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு திசைகள் 8லும் சுற்றி சுழன்று இன்றைக்கும் அதே உயிர் துடிப்போட இயங்குகிற ஒரு ஆளுனா என்னையும் உட்கார வச்சுட்டு நீ போய் பொங்கலூர் மணிகண்டங்கிற ஒருத்தனையும் கொண்டு உட்கார வச்சோன்னா நான் எப்படிங்க அதில் கலந்துக்க முடியும்? ஸோ அந்த பேனலிஸ்டுக்குள்ள ஒரு குவாலிட்டி வேண்டாமா? ஸோ அதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து திமுக இல்லை அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ இது இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறீங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஊடகங்களை, ஊடக தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை வந்து திமுக தன் வசம் வைத்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இருக்கட்டும், இது தாவேக்க தரப்பிலிருந்து போய் பேட்டி கொடுங்க, தனி பேட்டியோ அல்லது விவாதத்தில் கலந்துக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த செய்தி இருக்கின்ற பொழுது, உங்கள் கொள்கை கோட்பாடுகள் பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது நீங்க அதை கண்டு ஏன் அஞ்சணும்? கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நாங்க யாரும் அஞ்சுறது இல்ல. அவங்க எதுவும் பண்ணிட்டு போறாங்க. நாங்க அஞ்சது சின்ன வயசா பெரிய வயசாங்கிறதெல்லாம் சின்ன கட்சி பெரிய கட்சி இல்லைன்னா வயசு 2 வயசு வச்சு அது எடுவது. நான் இன்னைக்கு குன்றத்தூர் கூட்டத்திலே சொன்ன 3 வயசுல பாடினோம் திருஞான சம்பந்தர் தேவாரத்தை. சின்ன பையனாக இருக்கும் பொழுது காவிரிக்கு குறுக்கே 12,000 சிங்களவர்களை கைது செய்து கொண்டு கல்லணை கட்டிய கரிகால் பெருவளத்தான் என்கிற சோழ நாட்டு மன்னன் சின்ன வயசாக இருக்கும் பொழுதே 2 பேருக்கு சண்டையும் சமரம் இருக்கிற பொழுது அவங்களுக்கு நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கினான். உரை முடிவு காணா இளமையோன் நரை முது மக்கள் ஒப்ப தீர்ப்பு வழங்கினான்னு பாட்டே இருக்கு. அதில் இந்த சின்ன வயசு பெரிய வயசுன்னெல்லாம் சொல்லப்படாது. நகுதக்கனரே நாடு மீக்குன்னு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனை பற்றி பாடுறான் ஒரு புலவன். ஏன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சின்ன வயசுல பட்டம் பெற்றுட்டான். இவனை வீழ்த்திடலான்னு சொல்லி எல்லாரும் சேரரும் சோழர்களும் கருதுகிற காலத்துல என்னை நீ வீழ்த்திட முடியாது, இளையவன் என்று நீங்கள் கருதி என்னை நீங்கள் மோத வருகிறீர்கள், இளையவன் என்று கருதி என்னிடத்துல மோத வந்தா உங்களை வீழ்த்தியே காட்டுவேன், நான் உங்களை வெல்ல இல்லைன்னா மாங்குடி மருதனை
புலவனாக கொண்ட தலைமை கொண்ட புலவர் கூட்டம் என்னை பாடாது ஒளியட்டும் அப்படின்னு வஞ்சனை முறைக்கிறான். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டிய மன்னவன், எங்கள் தலைவன் ஆரிய படை கடந்து நெடுஞ்செழிய பாண்டியனுக்கு நிகரானவன், எங்கள் தலைவன் கரிகால் பெருவளத்தனுக்கு நிகரானவன் நான் அன்னைக்கு குன்றத்துல பதிவு செய்தேன். ஆமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து மன்னர்களை பத்தி எதிர்மறை கருத்துக்களை வைத்துக்கிட்ட நேரத்தில் நீங்க மன்னர்களை குறித்து உயர்வாக பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ வந்து விஜய் இப்போ இந்த கூட்டணி தங்களுக்கு ஒரு சரியான முறையில் கூட்டணி அமையலை அப்படிங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லையா? யாருமே வரலையே தங்களை நோக்கி, தாவேக்காவை நோக்கி ஒரு கட்சி கூட முன்னேறி வரலையே. வருத்தம் இல்லையாங்கிறத விட அவருக்கு தாவேக்கா தனியாக நின்றாலே வெல்ல முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வேற சார். நம்பிக்கை வந்து ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் வந்து தாங்களாம் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வேற. கள யதார்த்தத்தையும் நம்ம ஒன்று பார்க்கணும்ல, அதற்கான முடியுமா, எதிர்ப்பு தரப்பில் வந்து எப்படி இருக்கிறாங்க. அப்படி நம்பிக்கை இருக்கிறவர் முதல் கூட்டத்தில் சொல்ல வேண்டிய தேவை இல்லைல்ல. எங்களோடு கூட்டணி வைத்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம நோக்கி வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே சொன்னார். ஏன் வரலன்னு கேட்குறேன். இது வரைக்கும் இதுக்கு பேர் தான் அரசியலுங்க. தமிழ்நாட்டில் யாரையும் இது வரைக்கும் சொல்லலை. இதை சரி சொல்லி வரல, அதையும் இது என்ன அரசியல் இது வரைக்கும் சொல்லலை யாரும். சரி, அந்த பொலிட்டிக்கல் பாம்புனார் எங்க தலைவர். ஆமா ஆமா, இப்போ பேசும்போது ஆமா பொலிட்டிக்கல் பாம்புனார். இப்போ பாம்பு எல்லா பக்கமும் வெடிக்க தொடங்கிடுச்சு. சரி, அதனால இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி இல்லை இருக்கிற கட்சிகள் நாளைக்கு இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படியா? ஆமா, திமுக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு இருப்பாங்க என்பது உத்தரவாதம் இல்லை. யாரையாவது குறிப்பிட்டு சொல்றீங்களா? நீங்க காங்கிரஸே இருக்க வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் இருக்கு, இப்போ உள்ள பிரச்சனையை வச்சு சொல்றீங்க. காங்கிரஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. என்னங்க, ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சி, சரி, அதனுடைய விருதுநகர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து வெளிப்படையா பேசுறாரு. அதுக்கு நிறைய கிளாரிட்டி வந்து அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் வெளிப்படையாக பேசுகிறாரு. அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் என்று சொல்லுகிறவர் திருச்சி வேலுச்சாமி வெளிப்படையாக பேசுறது இல்ல, வெளிப்படையாக கண்டனம் செய்கிறார். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து இங்க கேசி வேணுகோபால் நேரடியா வந்து இவங்க பேசுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கட்சியை பொறுத்தளவு நாங்க வந்து திமுகவோடு இணக்கமா இருக்கிறோம், அங்க பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்காக தயாரா இருக்கிறோம். 70 நாள் ஆகி எங்களை பேச்சுவார்த்தை வரல, நீ கூப்பிட்டோம், நாங்க ரெடியா இருக்கிறோம், எங்களுக்கு சொல்ல கட்சி சொல்றதுதான், தலைமை சொல்றதுதான், மத்தால் தலைமை இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்னது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுதான் தாவேக்காவா இருக்குமோ? அப்போ தாவேக்கா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. எங்க தரப்புல என்ன முடிவுன்னு நான் சொல்ல முடியாது, தலைவர் தான் சொல்ல முடியும். பட் அந்த ஆப்ஷன் வந்து இப்போ அவங்க சொல்றதே பிரச்சனையே வந்து இல்ல சார், தாவேக்கா கூட போறதுக்கான வாய்ப்பு, முடிவை அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் முந்தா நாள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசுகிறார். அப்படி கேட்கல ஒன்றும் தப்பு இல்லை, உரிமை இருக்கு. ஆனா அது இந்த தருணம் கிடையாதுங்கிறது சொல்றாருல. அதுவும் போட்டு வைக்கணும்ல, ஒரு சாரி வாங்கியாச்சுன்னா ஒரு பார்டர் போட்டு வைக்கணும்ல, அது மாதிரி போட்டு வைக்கிறாங்க. ஸோ வந்து உங்க பார்வையில காங்கிரஸ் வந்து அவ்வளவுதான் வெளியே வர்றது வந்து இல்லை, திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ் வெளியேறும், இன்னும் சில கட்சிகள் வெளியேறும். ஸோ இன்னும் சில கட்சிகள் சொல்றது விசிக எடுத்துக்கலாமா, இல்லை இடதுசாரிகள் 2 பேர் இருக்கிறாங்க, இடதுசாரிகள் வருவதற்கும் வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு என்ன அதிருப்தி? அவங்க போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. சரி, அது இயல்பு தானே, அவங்க எப்போதுமே போராட்டம் இல்லை, அது ரொம்ப அதிகமா இப்போ பண்றாங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க சார். அதை இப்போ பேப்பர்லையும் போடக்கூடாதுன்னு தான் இந்த போராட்டங்கள் இருக்கு, செய்தியா வரக்கூடாதுன்னு இப்போ யாரும் போடுறது இல்லை. சரி, ஆனா அவங்க போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லிங்க. 3000 ரூபாய் ப்ளஸ் 2000 சேர்த்து 5000 அறிவித்த போது முதல் வாழ்த்து வந்து இடதுசாரிகள்ட்ட இருந்து தான் வருது. ஆமா, அது வாழ்த்து தானே செய்யணும். நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, நல்ல விஷயம் முடிவு எடுத்திருக்கிறாரு ஸ்டாலின், அது வாழ்த்து தான் செய்யணும். அதில் அவர் தலைவர் சண்முகம் அதில் பண்ணுவாங்க, ரொம்ப பண்பாளராக இருப்பார். ஆனால் விமர்சனத்தில் கொஞ்சம் கூட சமரசம் செய்து மாட்டார். அதான் சார், அவங்க தெளிவுபடுத்துறாங்க சார் ஒவ்வொரு தடவையும். நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், நாங்கள் ஆனால் கூட்டணியிலிருந்து எந்த காலம் கொண்டு நாங்கள் காரணத்தை கூட விலக மாட்டோங்கிறாங்க. அதாவது இந்தியா கூட்டணி ஊனம் ஆகிவிடக்கூடாது தமிழ்நாட்டில்ங்கிற பொறுப்பு எல்லா கட்சிக்கும் இருக்க வேண்டும், அவங்களுக்கு இருக்கு. சரி, ஆனால் அதனுடைய மேஜர் பார்ட்டி வந்து இப்போ
தடுமாறுகிறது. ம். இந்த தடுமாற்றத்தினுடைய விளைவு என்ன ஆகும்னா எல்லாருக்கும் அந்த தடுமாற்றம் வந்துடும். அதுக்கு காரணம் எங்கள் தலைவர் விஜய்க்கு வருகிற கூட்டம் தான். நீங்க தேர்தலை ஜெயிச்சிங்களா, ஓட்டு வாங்கினீங்க, அது இல்லை. இந்த க்ரௌட் இருக்கு பாருங்க. சரி. இந்த க்ரௌடு எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கி இந்த க்ரௌடை கூட்ட முடியாது. திமுக கையில மிஷின் பவர் இருக்கு அவங்களுக்கு, அவங்களால முடியல. மசில் பவர் இருக்கு அவங்களுக்கு, மணி பவர் இருக்கு அவங்களுக்கு. ஒரு கூட்டத்தை தக்க வைக்க முடியலையே. மசில் பவர், ஆனால் அவங்களோட விஷில் பவர் இருக்கு இப்போ. ஆமா ஆமா, அது மசில் பவர். ஏன்னா 1,35,000 இளைஞர்களை வரவழைக்கிறாங்க திருவண்ணாமலைக்கு. அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. தலைவர் அண்ணன் ஸ்டாலின் பேசும் பொழுது எழுந்து போயிட்டு இருக்காங்க. ஈர்ப்பு இல்லைங்கிற. ஈர்ப்பு இல்லை. அதான் நீ அழைத்து வரப்பட்டவர்கள் சொல்றீங்க. ஆமா, ஈர்ப்பு இல்லை. அவன் உட்கார்ற சேர்ல அவன் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அமைப்பு பாருங்க திமுக. அவங்களுக்கு சக்தி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 10 வகையான பொருட்கள் அந்த பிளாஸ்டிக் கவர்ல வச்சிருக்காங்க. மட்டன் பஃப், தண்ணி, ஜூஸு, கடலை மிட்டாய். கோல்பட்டிக்காரங்க நாளெல்லாம் திமுகவுக்கு நன்றி சொல்லுவோம். கடலை மிட்டாய், மர்ஃபி, காரசேவு, மிச்சர்னு 10 வகை வச்சிருக்காங்க. இங்க மட்டும் இல்லை, மகளிரணி மாநாடு நடத்தினாங்க, அங்க வச்சுங்க. செங்கிப்பட்டியில் நடத்தினாங்க, அங்கே வச்சாங்க. தஞ்சை செங்கிப்பட்டி. ஆமாம். இப்போ விருதுநகருக்கு பக்கத்தில் தென்மண்டல மாநாடுன்னு கல்குறிச்சியில் நடத்தினாங்க, அங்கே வச்சாங்க. அதான் எந்த அமைச்சருக்கு முகத்திலேயாவது ஒரு பிரகாசம் இருக்கான்னு பாருங்க. சரி, இது வர்றாங்க சார், கூட்டத்தை நம்பி வராங்க. இப்போ உங்கள் மேலே தாவேக்க மேலே குற்றச்சாட்டு, தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எந்த ஏற்பாடும் கிடையாது, தொண்டராக வந்து அவராக போகணும், அவராக வரணும் அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. இவங்க நல்ல விஷயம் தானே, வர்றாரு, நம்மளை நம்பி வந்துட்டாங்க, உங்களுக்கு சாப்பாடு வசதிகள் செய்து கொடுக்குறதோ, ஒரு தண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இதெல்லாம் புதிய முறை. முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. தரையில் உட்காந்து பேச்சு கேட்பாங்க. இப்போ நாற்காலியில் உட்காரப்படுறாங்க. திமுகவில் இன்னும் நிலைமை ரொம்ப உயர்ந்துச்சு. அந்த உட்கார்ற நாற்காலியை எடுத்துகிட்டு போக சொல்லி நீங்களே கொண்டு போய். ஆமாம், திமுக வளருகிறது. தாவேக்காவுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் தான் உண்மையான கூட்டம். அந்த கூட்டம் தான் வாக்கா மாறுங்கிறீங்க. அதுதான் அளவுவது. அப்போது இது ஒரு இதுக்கு ஈடு கொடுக்க தமிழ்நாட்டில் வேற கட்சி இல்லை. இது விஜய்க்கு வர்ற கூட்டம்னு நீங்க சொல்லி சமாதானம் தேடிக்கொள்ளக்கூடாது. திமுகன்னு சொல்றேன். எனக்கு வருது ஏன், குன்றத்தூர்ல கூட்டம், முருகன் கோவில் கோபுர நிழல்ல கூட்டம், எந்த வசதியும் இல்லாமல் ஒரு புறம்போக்கு நிலத்துல குடியிருக்கிறவன் மாவட்ட செயலர், பேரு தென்னரசு. சாதாரண தொண்டர். பயங்கரமான கூட்டம். ஒரு விபத்துல கால் உடைந்த ஒரு தம்பி நடமாட முடியாது. அவன் போய் ஒரு முறைக்கு பல முறை போய் உதவி கேட்டிருக்கான். தாம என்பரசன் கண்டுகொள்ளவில்லை என்பதை விட கவலைப்படவில்லை. கண்டுகொள்ளாம கூட இருக்கலாம், கவலைப்படாமல் இருக்க முடியாது. கவலையும் படலை. அவர் கண்ணை செயற்கைக்கால அந்த தம்பி தென்னரசு என் கையில் தந்து கொடுக்க சொன்னார். நான் அழுதுட்டேன். இளையவன், நான் இதுவரைக்கும் நடமாட முடியாமல் இருக்கும் பொழுது தாவேக்கா தம்பி இருக்கவங்க தான் எனக்கு வறுமையை போக்குனாங்க. என் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க மாற்றுத்திறனாளின்னு அறிவித்தது தான் சாதனையை தவிர மாற்றுத்திறனாளிக்கு செய்ய வேண்டியதை செய்யலை. நான் இனி மாற்றும் திறனாளி மட்டுமல்ல, திமுகவை மாற்றும் திறனாளியும் நான் தான் அப்படின்னு அந்த தம்பி பேசுகிறான். ஸோ வந்து கீழே வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. போயிட்டாங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு ஆட்டோ கொடுக்குறான் சொந்தமாட்டு. நான் தான் அதை ஓட்டுறேன். தளபதி விஜய்க்கு படத்தை அந்த ஆட்டோவில் நான் தான் ஓட்டுறேன். சரி. ஒரு 3 பெண்களுக்கு தையல் மிஷின் கொடுக்குறாங்க.
சரி, நீங்கள் சொல்கிறீங்களா சார் இந்த மாதிரி நலத்திட்டங்கள், இந்த நலத்திட்ட உதவிகள் காலகாலமாக கழகங்கள் செஞ்சுக்கிட வேண்டிய இல்லை விஷயம். இந்த காலகாலம்னா அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், நன்றாற்றலும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்களை. திமுக கொடுக்கறது விளம்பரத்துக்கு. சரி, இது அப்படி இல்லை. பசித்தவனுக்கு பால் சோறு, சரி சார், தவித்தவனுக்கு தண்ணீர். இவங்க அப்படி இல்லை. என் தங்கைக்கு மகா கொத்தபால் சாவடியில் வீடு அவளுக்கு. அவள் சோழிங்கநல்லூருக்கு வேலைக்கு போகிறா. அவள் வாங்குற சம்பளம் 2,4 லட்சம் ரூபாய். அவள் விடியல் பயணத்தில் தான் போகிறான். நான் கேட்குறது, இந்த கணினி யுகத்தில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பட்டியல் கூட தயார் செய்ய முடியாதா இந்த அரசுக்கு? இப்போ என்னாச்சு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, போக்குவரத்து துறை தூர்ந்து விட்டது. நான் காலையில் தேநீர் குடிப்பதற்கு கடை வீதிக்கு போனால் என்கிட்ட வலிய ஒரு ஆள் அறிமுகமாகி கொண்டு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலாமான்னு கேட்குறார். சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னை ஆலந்தூர் டிப்போவில் இருந்து என்னை KK நகர் டிப்போக்கு மாற்றிட்டாங்க. ஏன்னு கேட்டேன். என்ன வேலை பார்க்குறீங்க? மெக்கானிக்குன்னாரு. அப்படியா? ஏன் ஆலந்தூரில் இல்லை? ஆலந்தூர் டிப்போயை மூடிட்டாங்க, சென்ட்ரல் டிப்போயை மூடிட்டாங்க, வியாசர்பாடி டிப்போயை மூடிட்டாங்க, பணப்பாக்கம் டிப்போயை மூடிட்டாங்க, இந்த டிப்போ KK நகர் டிப்போவும் மூடிடுவாங்க. சரி, நீங்கள் மெக்கானிக்காக இருக்கீங்களே, நெட்டு போல்ட்டாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அரசாங்கத்துக்கே நெட்டு இல்லை, போல்ட்டு இல்லையே, பணிமனையில் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. எனக்கு இது யார் செய்ய வேண்டிய வேலை? எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டிய வேலை. எப்படி சொல்றீங்க? அவர் தானே எதிர்கட்சி தலைவருங்க. அவர் ஆண்களுக்கும் சேர்த்து கொடுக்க முடியாது. அதைத்தான் சொன்னேன். ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்டு அரசாங்கத்தை வழிநடத்துகிற கடமை தான் எதிர்கட்சி கடமை. நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ராவணன் கீழே விழுந்து கிடப்பான். அப்ப கம்பன் பேசுவான், உனக்கு சரியான எதிர்கட்சி இல்லை, அதனால்தான் உனக்கு இந்த வீழ்ச்சி வந்தது. அடுக்கு மீது அடாது இது என்று அறிவினால் எது கட்டி உன்னை இடிக்கினர் இல்லை என்று கம்பன் பாடுகிறான். ஸ்டாலின் அண்ணனை பார்த்து அடுக்கு மீது அடாது இது, நடக்கு மீது நடக்காது இது, நன்றுது தீதுது, மறவிது மருளிது, இருளிது வெளிச்சமிது என்று ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு கடமை செய்வதற்கு முற்றிலும் தகுதியற்றவனாக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் இருக்கிறதுனால தான் இவங்க அவங்கள பற்றி பொருட்படுத்தாம இதுவரைக்கும் அதிமுக தான் திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு திமுக தான் மாற்றுன்னு ஒரு நாடகம் நடந்து கொண்டிருந்தது 71 இருந்து. இன்னைக்கு அந்த நாடகம் முடிய போகிறது தளபதி விஜயால. இதை மக்கள் வரவேற்கிறாங்க. நான் அதுக்கு சுருக்கமாக கேட்கறது தான். இப்போ நீங்க எதிர்பார்த்த, நான் முன்பு கேள்விக்கு நீங்க இந்த முழுமையான பதில் வரல. யாருமே கூட்டணியை நோக்கி ஏன் வரலங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல. அவர் தனிச்சு நிற்கிறாரு, நம்பிக்கையா இருக்கிறாரு. சரி, இவ்வளவு அதிருப்தி இருக்குல்ல, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இடதுசாரிகள் இவ்வளவு கோவப்படுறாங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸும் ஒரு டபுள் மைண்ட்ல இருக்கிறாங்க, விசிகாவும் இப்போ சொல்கிறாங்கன்னு நீங்கள் சில விஷயங்கள் சொல்லுங்க. ஆனால் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை யாருமே எடுத்த மாதிரி தெரியலையே. எடுப்பாங்க, எடுக்கத்தார், அவங்களுக்கு வேற வழி இல்லையே. இல்லை, அப்படி எடுத்தாலும் அவங்க தாவேக்காவை நோக்கி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். புதிய கட்சியை நோக்கி வேற யாரை நோக்கி போக முடியும்? தாவேக்கா நோக்கி தான் வர முடியும். நன்றி.